எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களையும் ஆயிரக்கணக்கான எங்களுடைய தொண்டர்களையும் கைது செய்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதுவும் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று மரக்காணத்தில் நடந்த எங்களுடைய 2 தொண்டர்களை கொடூரமான முறையிலே கொலை செய்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் 500க்கு மேற்பட்ட வாகனங்களை சேதப்படுத்தி 500க்கு மேற்பட்ட தொண்டர்களை அடித்து 4 பேர் மேல் காவல்துறையினர் சுட்டதில் துப்பாக்கி குண்டுகளுடன் அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் என்றும் அல்லது சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் கோரி அமைதியான முறையிலே நேற்று விழுப்புரத்திலே ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற பொழுது அவரை காவல்துறையினர் காலையிலே கைது செய்து மாலை 10 மணி அளவிலே நீதிபதி அவரை ரிமாண்ட் செய்து பிறகு விடிய காலை 4:30 மணிக்கு திருச்சி சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஒரே மண்டபத்திலே உட்கார வைத்து எந்த வசதிகளும் இல்லாமல் காவல்துறை காலையிலே முடிவு செய்து விட்டார்கள், ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்று. உடனடியாக செய்திருக்க வேண்டும் என்று இழுத்தடித்து அவரை விடிய காலை 4:30 மணிக்கு திருச்சி சிறைக்கு அழைத்து சென்று பட்டார். இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது அத்துமீறு, அடங்கமறு, ஆயுதம் ஏந்து, திமிரி எழு, திருப்பி அடி, வன்னியன வெட்டு அவன் பொண்டாட்டிய கட்டு, கவுண்டனை வெட்டு கவுண்டிச்சிய கட்டு, மரவனை வெட்டு மரத்திய கட்டு, 1 லட்சம் இந்து பெண்கள் வயிற்றிலே ஆதி திராவிடர் கரு வளர வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு நியாயம் வேண்டும், மரக்காணத்தில் நடந்த கொலைவரிக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும், நீதி விசாரணை வேண்டும் என்று சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்த தமிழக அரசு, இதுதான் நியாயமா? இதுதான் நீதியா? ஏதோ காவல்துறை அவர்கள் எழுதிய அந்த அறிக்கையை 10 பக்கம் அறிக்கையை சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் படித்து விட்டார்கள். அதிலே ஒரு துளியும் உண்மை கிடையாது. 90 விழுக்காடு அதில் இருப்பது பொய். நாங்கள் காவல்துறை மேல் குற்றம் சொல்கின்றோம். அப்படிப்பட்ட காவல்துறையினர் வேற எப்படி அறிக்கை எழுதுவாங்க? அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவர் தான் இப்படி ஒரு தவறான பொய்யான அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்து முதலமைச்சர் அதை வாசித்தார், சட்டமன்றத்திலே வாசித்தார்கள். இதெல்லாம் எதற்காக என்றால், நீங்க கேட்பீங்க இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, சமீபத்திலே மாமல்லபுரத்திலே நடந்த மாநாடு இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த அமைப்போ நடத்தாத மாநாடு. அவ்வளவு பெரிய மாநாடு, பல லட்சக்கணக்கான எங்களுடைய தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி மாநாடு. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? அந்த மாநாட்டை பத்தி யாரும் பேசுறது கிடையாது, மரக்காணத்தை பத்தி தான் பேசுறீங்க. நீங்க அது போன்று எங்களை வேண்டுமென்று திட்டமிட்டு எங்களை தாக்கி பழி எங்கள் மேலே சொல்லி, அதாவது நான் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன், நாங்களே எங்க 2 தொண்டர்களை கொலை பண்ணிட்டோமா? நாங்களே எங்களுடைய 500 வாகனங்களை அடிச்சு நொறுக்கிட்டோமா? நாங்களே எங்களுடைய 500 மேல தொண்டர்கள் மேல மண்டையை உடைச்சிட்டோமா? இல்ல நாங்களே துப்பாக்கி வச்சுக்கிட்டு எங்க தொண்டர்களை சுட்டுட்டோமா? இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? அதுதான் நாங்க கேட்கிறோம். இதுக்குதான் விசாரணை வேணும்னு நாங்க கேட்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு எங்கள் மேல், எங்கள் தொண்டர்கள் மேல் 1500 பேருக்கு மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தை, இதற்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சியும் திருமாவளவன் அவர்களும் தான். நாங்க பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்கள் மேல் ஒரு சிறிய வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை. நேற்று மாலை கொலை செய்யப்பட்ட செல்வராஜ், அரியலூர் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்ட செல்வராஜ் அவருடைய இப்ப வழக்கை 302 வழக்கு எஃப்ஐஆர் மாத்திருக்கிறாங்க. கொலை வழக்காக மாற்றிருக்கின்றார்கள்.
இருக்கின்ற எங்களுடைய தொண்டர் இதுவரை பத்திரிகை உங்களுக்கு தான் கேட்கிறேன், மனசாட்சியோட கேட்கிறேன். நான் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எங்கேயாவது உங்க பத்திரிகையில எழுதிருக்கீங்களா? கொலை நடந்திருக்குது, ஒரு உயிர் 2 உயிர் சேதம் நடந்திருக்குது. உங்களை மட்டும் கேட்கல, மற்ற கட்சி தலைவர்களை நான் கேட்கிறேன். 2 பேர் உயிர் சேதம். இத பத்தி ஏதாவது ஒரு தலைவர் ஒரு கண்டனமோ ஒரு வருத்தமோ தெரிவித்து எதுவும் கிடையாது. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் நிவாரணம், என்ன வீடு எரிஞ்சு போன நிவாரணம், அடிப்பட்டும் நிவாரணம், ஆனா 2 உயிரிழப்பு எந்த நிவாரணம் கிடைக்கல, அறிவிக்கல. அதுல அப்போ எங்கள் மேல பாரபட்சம். என நாங்கள் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியது இவங்களுக்கு யாருக்கும் பொறுக்கல. இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, எல்லா கட்சிகளுக்கும் பயம் வந்துடுச்சு. எங்க மேல அடுத்த ஆட்சி இவங்க புடிச்சிடுவாங்கன்னு அந்த பயம் வந்துடுச்சு. எங்க மேல பொறாம வந்ததுனால இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நாங்க பகிரங்கமா நாங்க சொல்லிட்டு வரோம். நாங்க இது மட்டும் இல்ல, இதுவரை திருமாவளவன் அவர்களோ அல்லது மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது மற்றவர்களோ ஏன் இதுக்கு விசாரணை வேண்டும் என்று கேட்கவில்லை. தருமபுரி நடந்தது, உடனே எல்லாம் FBI, CBI, CIA எல்லாம் எது விசாரணை வேணும்னு எல்லாம் குதிச்சிட்டு இருந்தாங்களே. இதுல எந்த தலைவராவது இதற்கு விசாரணை வேணும்னு யாராவது கேட்டிருக்காங்களா? CBI விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்களா? CBCID வேணும்னு கேட்டிருக்காங்களா? நீதி விசாரணை யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல. இதுல இருந்து தெரியுது யார் குற்றவாளின்னு தெரியுது. எங்க தொண்டர்கள்லாம் நாகை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, வட வழியில் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கதான் தலித் காலனின்னு தெரியுமா, தலித் விடுதுதான் தெரியுமா? அவங்க மன சாப்பிட்டு போறாங்க, எதுவும் தெரியல அவங்களுக்கு. அவங்களை இவங்க வேணுமே திட்டமிட்டு தாக்குதல். எங்க கட்சி தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அங்கே மரக்காணத்தில் உள்ள காவல்துறை அதிகாரியிடம் தெரிவிக்கிறார்கள், இங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க, எங்க மெட்ராஸ்ல இருந்து வர வைக்கிறாங்க, திட்டம் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுங்க. 2 காவலர், கலவரம் பகுதி மரக்காணம் பகுதி 2 காவலர்கள். 2002 அதே பகுதியில 2 பேர் எரிக்கப்பட்டார்கள். எங்க தொண்டர்கள் 2 பேர் அதே இடத்துல. இந்த வாட்டி 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதனால இதுல காவல்துறையில SBCID அவங்க அறிவிக்கை அனுப்பிச்சிருக்காங்க காவல்துறைக்கு, இது மாதிரி அங்க பதட்டமா இருக்கு, கலவரம் வரணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் எதையும் மீறி அங்க அங்க எதுவும் நடக்கல. எங்களுக்கு அந்த பாதுகாப்பு யாருக்கும் கிடைக்கல அங்க. ஆக இதுல இருந்து தெரியுது திட்டமிட்டு எங்கள் மேல். ஆனா அவங்க எங்களை அடிச்சுக்கிட்டு அவங்க வெளியில போய் சுத்திக்கிட்டு வராங்க, எங்களை அடிச்சுட்டாங்க, எங்க கொளுத்திட்டாங்க, எங்க மேல இது பண்ண கொலவரி தாக்கிட்டாங்க, அவங்களை அடிச்சுக்கிட்டு எங்களை அடிச்சுட்டு அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதான் வேடிக்கையா இருக்கு எங்களுக்கு. சரியா அது 1 மணிக்கு திட்டம் போட்டு அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் 1 மணி கரெக்டா, அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க எவ்வளவு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, எங்கேயுமே நடக்கல. இங்க மட்டும் திட்டம் போட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நான் கேட்கிறேன், விசாரிங்க, விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு ஒரு சின்ன ஒரு விசாரணை கூட அதுல சொல்லவே இல்லை. என்ன காரணம் அதுல? ஏன்? ஏன்னா பாதிக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது யாரு? கேவலம் வன்னியர்கள் தானே. அதான் வன்னியர் உயிர்னா ஒண்ணும் கிடையாது, சாதாரண உயிர். இதுவே வேற யாருன்னா உயிர்னா உடனே இந்தியாவில இருந்து ஜப்பான்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க, உடனே விசாரணை குழு, இந்த குழு அந்த குழு சரிச்சுப்பா. ஏன்னா இதெல்லாம் சாதாரண வன்னியர் உயிர் தானே, அது ஒண்ணும் கிடையாது இல்ல. அதனால இது மட்டும் கிடையாது. அங்கே அடுத்தது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு அவர்களை சட்டமன்ற விடுதியிலே நேற்று திடீரென்று கைது. கேட்டா 2012ஆம் ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் அவர் மேலே ஒரு வழக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்பு நடந்த எங்கேயோ பேசினாரா, அதற்கு வழக்கு. அதிலே இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் மேலே ஒரு ரிமாண்டை தயாரித்து, சென்ற மாதம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு ரிமாண்டை அவர் மேல் அப்போ தயாரித்து, அதுக்கு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் போட்டுட்டு இப்போ நேற்று என்ன பண்ணிருக்காங்க, கைது, அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் குரு அவர்கள். இவனால அப்ஸ்காண்டிங் அவர், அதாவது குற்றப்பத்திரிகையில தலைமறைவு குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஏன் குரு 2 மாத காலமாக இந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கு எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தாரு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் சிங் யாதவ் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு.
மகாபலிபுரம் மாநாட்டுல கலந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல முதலமைச்சர் முன்னாடி பேசினாரு, சட்டமன்றத்துக்கு வந்தாரு. அப்பெல்லாம் இவர் அப்ஸ்காண்டிங் கிடையாது. ஏன் அப்பெல்லாம் காவல்துறை கைது செய்ய வேண்டிய விட்டுட்டாங்க. அப்போ திடீர்னு நேத்து இதெல்லாம் நடந்த பிறகு உடனே அவர் குருவை கைது செய்து பல வழக்குகள். இதெல்லாம் நாங்கள் வன்மையா, என்ன நாடு இது, என்ன நாடு இது? எங்க சுதந்திரம் வேணும், ஜனநாயக நாடா இதெல்லாம். அதனால இதெல்லாம் நாங்கள் அடுக்கடுக்கா நாங்க சொல்லிட்டு வரோம். நாங்க எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு நீதி வேணும் எங்களுக்கு. அதனால இதெல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பிணையில் வர முடியாத சட்டங்கள், நான் பேலபிள் அஃபென்ஸ், இதெல்லாம் போட்டு ஐயாவை கைது செய்கிறார். அமைதியான முறையில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், ஐயாவுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு 27ஆம் தேதி அனுமதி கொடுத்தாங்க. பிறகு அங்க இடத்தையும் மாத்த சொன்னாங்க. அங்க வேண்டாம், அங்க ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல பண்ணிக்க போராட்டம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். பிறகு 29ஆம் தேதி இரவில் நள்ளிரவுல நாங்க அனுமதி மறுக்கப்படுறோம் சொல்றாங்க. எங்க தொண்டர்கள் அங்க வந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் வேண்டும் என்று எங்கள் மேல் இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். மரக்காணம் சம்பவத்திற்கு எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும். எங்களுடைய தொண்டர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பல தொண்டர்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள். 4 பேர் காவல்துறையில் சுட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் யார் காரணமோ அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை. இது மட்டும் கிடையாது, ஜெயபாலன் என்ப ஒருவர் அங்கே மரக்காண மண்டவாய பக்கத்துல கோழி பண்ணை வைத்திருக்கின்றார். இவர் கோழி பண்ணையை எரித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் அவருக்கு சேதம். ஆனால் இதை பத்தி அறிக்கையோ சட்டமன்றத்திலோ அந்த அம்மா பேசவில்லை. இழப்பீடு எதுவும் கிடைக்கல அதுல. இதுக்கப்புறம் நாங்க இப்போ வலியுறுத்தி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க இதுல. ஏன்னா இவர் வன்னியர், அவ்வளவுதான். தருமபுரியில நடந்த சம்பவத்துல நீதிமன்றம் இவங்களுக்கு 8 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவே ஒரு தொழிலாகிட்டாங்க. இப்போ அவங்களே எரிச்சுக்கிட்டு சரி அங்க 8 கோடி ரூபாய், இங்க 5 கோடி ரூபாய் கிடைக்கும் நமக்கு, கொளுத்திங்க. இதான் நடக்குது இதெல்லாம். ஆக நேற்று உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. எங்க வாகனங்களை தாக்குகின்ற அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் இன்னும் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். சேலத்துல பார்த்தா எங்களுடைய கட்சி தொண்டர் முருகேசன் மண்டையை உடைத்து இந்த லெஃப்ட் ஆக்சிபிட்டல் போன் பிராக்சர், ஃப்ரான்டல் லோப் போன் பிராக்சர், ஸ்கல் பிராக்சர், டிப்ரெஸ் பிராக்சர், கிட்ட 4 துண்டுக்கு உடைஞ்சி கல்லால் அடிச்சிருக்காங்க. உடைஞ்சு நாங்க போய் கோமால இருக்காரு, சேலத்துல இருக்காரு. நேற்று இங்க இன்னொரு தொண்டர் மலர் ஆஸ்பத்திரி கடலூர்ல இருக்கிறாங்க. அங்கங்க பிரசாதம் ஒருத்தர். அவ்வளவு பேர் அங்க தாக்கியிருக்கிறாங்க. கொலைவெறி தாக்கல் நடந்திருக்கு. 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு யாரும் எந்த தலைவருமே ஒரு கண்டனம் தெரிவிக்கலன்னா அப்புறம் என்ன அது? ஏன்னா இவர்கள்லாம் வன்னியர்கள், அவ்வளவுதான். எங்களுடைய பயணம் தொடரும். அதெல்லாம் நாங்க அறிவிச்சிட்டோம். அங்க மகாபலிபுரத்துல தனியாக நாங்கள் போட்டியிடுவோம் என்று. அதுவும் இவங்களுக்கு யாருக்கும் தாங்கல. ஆக இதெல்லாம் காரணம் இந்த மகாபலிபுரம் மாநாட்டினுடைய வெற்றி. இவங்களெல்லாம் பொறாம பிடிச்சிட்டு இருக்காங்க, பயத்துல இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும். நீதி விசாரணை வரும் வரை, எங்களுக்கு கிடைக்கின்ற வரை நாங்கள் அறவழியிலே எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்போம். அதுவரை எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தொண்டர்கள் அவர்கள் வீட்டிலும் ஊர்களிலும் எங்களுக்கு நீதி விசாரணை வழங்குகின்ற வரை நாங்கள் தொடர்ந்து கருப்பு கொடியை ஏற்றி அனைத்து ஊர்களிலும் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடியை ஏற்றி எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த இருக்கின்றோம்.